சபைக்குள்ள வார்த்தை திட்டம் தெளிவாய் பேச வேண்டும். No compromise with the word. Hallelujah. உங்க போதகருக்கு அடங்கி இருங்க. நான் சொல்றேன், வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் உங்களுக்கு ஒரு லீடர் கொடுத்திருக்கிறாரு. சர்ச்சுக்கு நேரத்தோட வாங்க, டைமோட வாங்க, கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவஜனமே, அந்த லீடர்ஷிப்ல வளருங்க. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அருமையான ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார், அருமையான சபையை கொடுத்திருக்கிறார். Let the word grow. Hallelujah. அந்த வார்த்தைக்குள்ள நீங்க வளரணும். படிங்க. இப்போ தேவனுடைய வசனம் என்னாச்சுங்களா? விருத்தி அடைந்தது. ஆமென். It means the word of God grew. Hallelujah. Church, கர்த்தருடைய வார்த்தை grow ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்கலா சர்ச் என்னாவும்? grow ஆகும். கரங்களை தட்டலாமா? எஸ், படிங்க. சீஷருடைய தொகை சீயோன் சபையில இந்த ஆண்டு பெருக வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? சீஷருடைய தொகை பெருக வேண்டும். I am praying that this year should be a year of increase. ஆமென். புதிய ஆத்துமாக்கள் வரணும். அதுக்காக யார் செயல்படணும்? நீங்க பண்ணணும். பாஸ்டரை கேட்காதீங்க. பாஸ்டர், நீங்க தான் போய் ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஒருவருத்தரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அதுக்காக ஜெபிக்கணும். தேவ ஜனமே, ஜெபிக்கிற சபைக்கு ஜெயம். சோ அதனால இங்க நாளில வந்திருக்க ஒருவருத்தருக்கும் சொல்லுகிறேன், ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. The days of hacks should work. அப்போஸ்தல நாட்கள் நம்ம சபையில என்ன ஆகணும்? நடக்கணும். எஸ் ப்ளீஸ், படிங்க சிஸ்டர். பாருங்க, ஆசாரியர்கள் அந்த காலத்துல ஆசாரியர்களை மாத்தணும்னா ரொம்ப கஷ்டம். They are all stiff-necked people. ஆனா ஆசாரியர்களே அந்த காலகட்டத்துல என்னன்னாங்க? விசுவாசத்துல வந்தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா?